அனிமி மெயின் கேரக்டரோட சைட் கேரக்டர் பாப்புலராக இருக்க மாதிரி ஒரு 3 அனிமி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் 3வது பிளேஸை பிடிச்சிருக்கிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். இதில் மெயின் கேரக்டர் டாக்கிமிச்சியோட சைட் கேரக்டர் மைக்கிக்காக தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதில் நானுமே ஒருத்தன் தான். இதில் டோட்டலாக 3 சீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசனில் 24 எபிசோடும், செகண்ட் தேர்டில் வந்து 13 எபிசோட்ஸ் இருக்குது. இதில் இங்கிலீஷ் சப் டப் இருக்குது, ஆனால் தமிழ் டப் அஃபிஷியலாக இல்லை. அடுத்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்க அனிமி ஃபயர் ஃபோர்ஸ். இதில் மெயின் கேரக்டர் ஷின்ராவோட சைட் கேரக்டர் பெனிமாருக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம் நினைக்கிறேன். இந்த அனிமிலுமே டோட்டலாக 3 சீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் சீசனில் 24 எபிசோட்ஸும், தேர்ட் சீசன் 2 பார்ட்டாக பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 12 எபிசோடும், செகண்ட் பார்ட்டில் 13 எபிசோட் இருக்குது. இதில் இங்கிலீஷ் சப் டப் ஆல்சோ தமிழ் டப்புமே அஃபிஷியலாகவே அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்து ஃபஸ்ட் பிளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படியே அனிமி பார்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்க அனிமி வந்து ஜுஜுட்சு கைசின். இதில் மெயின் கேரக்டர் யூஜி இட்டாடோரியோட சைட் கேரக்டர் சாட்டரோ கோஜோக்கு தான் அதிகமான பாப்புலாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலையுமே டோட்டலாக 3 சீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனில் 24 எபிசோடும், செகண்ட் சீசனில் 23 எபிசோட் இருக்கு. அடுத்து தேர்ட் சீசனில் 12 எபிசோட்ஸ் இருக்கு. ஆல்சோ ஒரு மூவியுமே அவைலபிளாக தான் இருக்கு. இந்த 3 அனிமியில் உங்களுக்கு பிடிச்ச சைட் கேரக்டர் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க.